மீண்டும் மீண்டுமா? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஜோன். இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அப்டேட் இல்ல புரியல. பிக் பாஸ் 9 கண்டஸ்டன்ஸோட அப்டேட். இதோட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இதான் நம்மளோட அப்டேட்டோட லாஸ்ட் வீடியோன்ட்டு. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இப்ப இதான் லாஸ்ட் வீடியோ. ஐயோ சாமி. முக்கியமா ஏன் இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா, கானா வினோத் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அது என்ன அப்டேட்னு சொல்லிட்டு பாக்குறது அந்த வீடியோ வந்திருக்கும். நிறைய கண்டஸ்டன்ஸோட அப்டேட்னா வந்திருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கானா வினோத் ஒருத்தரை பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிட்டாரு. அது யார, அது எல்லாத்தையும் இந்த வீடியோல மொத்தமா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக்கு பக்கத்துல இல்ல கமெண்ட் கிட்ட ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ சில பேருக்கு போய் ஷேர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா எஃப்ஜேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ஸ்ல இப்ப வரிசையா ஒரு 4 பேரோட அப்டேட் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜேயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஜேயோட மூவி வந்து பிப்ரவரி 27 வந்து ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்தது. அதை பாத்தீங்கன்னா இப்ப சேஞ்ச் பண்ணி டைட்டிலும் சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து மறுபடியும் ரீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சாத்தான். அந்த படம் பேர் வந்து சாத்தான். மார்ச் 19 ரிலீஸ் ஆக போது எஃப்ஜேயோட படம் டைட்டில் சேஞ்ச் ஆயிருக்கு, டேட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏதோ பெரிய பிரச்சனை, சென்சார் பிரச்சனையா இருக்கும். அதனால பிரச்சனையை தாண்டி இப்போ வந்து மார்ச் 19 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம எஃப்ஜேவோட பிக் பாஸ் சீசன் 9 வந்து வெளில வந்தோடனே ஃபர்ஸ்ட் மூவி இந்த மூவி தான். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூட நேத்து தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டு நல்லா தான் இருந்தது. சோ எஃப்ஜேயோட பஸ் இருந்து வெளில வந்தோட ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து மார்ச் 19 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு உள்ள வந்து நிறைய பயங்கரமா ஏதோ இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும். எஃப்ஜே வந்து இப்ப இந்த படத்துக்காக ப்ரொமோஷனா கொடுக்க ஆரம்பிக்க போறாங்க. பார்ப்போம் எவ்வளவு ப்ரொமோஷன் வருதுன்ட்டு. எஃப்ஜே வந்து இப்ப இந்த மூவி தான் இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவோட மூவி அப்டேட் இப்போ வந்து சொல்லணும். சுபிக்ஷா வந்து இந்த மூவில ஒரு முக்கியமான கேரக்டரா கூட இருக்கலாம், இல்ல சைட் ரோலா கூட இருக்கலாம். ஆனா இந்த மூவில சுபிக்ஷா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே அவங்க தெளிவா போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் உள்ள இருக்குன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த போஸ்டர்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா உமன்ஸ் டே ஸ்பெஷலா அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு தத்துவமான மூவி தான் நினைக்கிறேன். ஒரு இல்லாட்டி யாராச்சும் எடுத்து சொல்ற மாதிரி இருக்கட்டும், இது அதுக்கப்புறம் பாத்தீங்க எதுக்காக போராட்டம் பண்ற மாதிரி இருக்கட்டும், அந்த மாதிரி மூவியா தான் இருக்கும் போல. ஏன்னா போஸ்டர் பக்கம் அப்படிதான் தெரிஞ்சது. ஸோ சுபிக்ஷாவோட அப்டேட் வந்து இதான். இந்த மூவி எப்ப ரிலீஸ் ஆகும் அதெல்லாம் இன்னும் போடல. ஆனா உமன்ஸ் டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் சுபிக்ஷா வந்து ஒரு இடத்துல அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த அவார்டு யாரு கொடுத்துருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா, சபரி அண்ட் விக்ரம் இவங்க ரெண்டு இந்த அவார்டு வந்து சுபிக்ஷா கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு ஃபுல் டீட்டெயிலா வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் யாரும் பாத்தீங்கன்னா சபரியை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சபரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்க. எல்லாத்தையும் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணிருக்காரு. ஊரா ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். ஸ்கூல் காலேஜ் ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷாப் ஓப்பனிங், இது மட்டும் தான் இந்த அப்டேட் சபரியை பத்தி கிடைச்சிருக்கு. ஏதாச்சும் மூவி அப்டேட் சீரியல் அப்டேட் வருமானு கேட்டீங்கன்னா அது இன்னும் ஒன்னும் வரல. இன்னும் மூவி இந்த சீரியல் இன்னும் புதுசா தொடங்குற மாதிரி ஒன்னும் தெரியல. பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. அது மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப சபரி எப்படி இந்த ஈவெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல் காலேஜ் அந்த ஈவெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நிறைய காலேஜ்ல வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த ஆக்டர்ஸ் அந்த இடத்துல சபரி வந்து ஆங்கரா போயிருக்காங்க அண்ட் வந்து கெஸ்டா போயிருக்காங்க தான் சொல்லணும். ஓகே, சபரியோட அப்டேட் இதான் கிடைச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்டா நீங்களே ஷாக் ஆவீங்க, அந்த அளவுக்கு ஒரு அப்டேட் தான் சொல்லணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட்டர்மெலன் வந்து இன்னொரு மூவிக்கு வந்து செலக்ட் ஆயிருக்காரு. அந்த மூவி என்ன மூவின்னு சொல்லிட்டு கூடவே அவரே போடுவாரு. அப்ப வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அந்த ஸ்டோரியில இருந்தது இதா இருந்தது. ஒரு நியூ மூவி வந்து இப்ப ஏற்கனவே 3 மூவின்னு சொல்லிட்டு இருந்தாரா, அப்ப 3 மூவியோட இன்னொரு மூவியோட ஆட் ஆயிருக்குன்னு தான் சொல்ல 4 மூவி வாட்டர்ல நடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு மட்டும் எங்க இருந்தா அவ்வளவு மூவி வருதுன்னு தெரியல, வந்துகிட்டே இருக்கு இவருக்கு மூவி. ஓகே, இப்ப ஆனது ஒரு மூவி வந்து இப்ப வந்து செலக்ட் ஆயிருக்கான்னு தான் சொல்லணும். அண்ட் எப்போ வர போது என்ன பண்ண போறாருன்னு தெரியல. 3 மூவிக்கு அந்த பேச்சு பேசினாரு. 4வது மூவி என்ன பேச்சு பேசுவாரோ. ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா இப்ப எல்லா ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். எல்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து சாண்ட்ரா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் காலேஜ் அந்த ஈவெண்ட்ஸ் நிறைய அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே சாண்ட்ராவே வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க போல. அதனால சாண்ட்ரா வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே எங்க பார்த்தாலும் இப்ப சீஃப் கெஸ்டா அந்த இடத்துல அவங்க தான் இருக்காங்க. ரீல்ஸ் எல்லாம் இருக்கட்டும், எங்க தான் சீஃப் கெஸ்ட் அவங்க தான் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல ஈவெண்ட்ஸ், ஷாப் ஓப்பனிங் எல்லாத்துக்கும் அவங்களும் போயிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். சாண்ட்ரோட அப்டேட் இதான் கிடைச்சிருக்கு. அண்ட் பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா மூவில பிஸியா இருக்காரு போல. மூவி வந்து அவரே சொன்னாரு ஒரு 3 மூவி 4 மூவி வந்துருக்கு. ஸோ அதுல ரொம்ப பிஸியா இருக்காரு போல. ஒரு மூவினாலே ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஒரு 3-4 மூவி வச்சிருக்காரா, அப்ப பிஸியா தான் இருப்பாரு. ஸோ பிரஜனோட அப்டேட் அவ்வளவுதான் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் எல்லா ஆவலோட எதிர்பார்த்தது வந்து கானா வினோத்தோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹிப்பா தமிழ் ஒரு கான்செப்ட் நடத்தி இருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் போயிருப்பாரு. அங்கதான் ஓபன் பண்ணிருப்பாங்க, ரிவீலும் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லணும். நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லிருப்பேன், இது எப்ப அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணது உங்களுக்கு வீடியோ போறேன்ட்டு. சோ அதனாலதான் வந்திருக்கேன். மியூசியம் ஒர்க் 2ல கானா வினோத் இருக்காராம். ஏன்னா மியூசியம் ஒர்க் 2 நீங்க வந்து அந்த டீசர் வச்சே பார்க்கும் போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அந்த இடத்துல கானா செக்மெண்ட் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து நம்ம கானா வினோத் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஹிப்பா தமிழ் சொல்லிட்டாரு கானா வினோத் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, மியூசியம் 2ல கானா வினோத் இருக்காரு, பாட்டு 1 பாடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிப் தமிழாவே ரிவீல் பண்ணிருப்பாரு. ஓகே, அதனால மியூசியம் 2ல கானா வினோத் இருக்காரு.
சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து சாங்ஸ் பாடியிருக்காரு. இன்னும் நிறைய வந்து வெளில வர சாங்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல growth-ஆ இருக்கு கானா வினோத்துக்கு. நெக்ஸ்ட் கானா வினோத் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஃபேன்ஸுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து இந்த நிலைமையில வந்து நிக்கிற வச்சதுக்கே ஃபேன்ஸ் தான் காரணம். எனக்கு ஃபேன்ஸ் பணப்பெட்டி எடுத்து வெளில வந்த போதே ஃபேன்ஸ் வந்து எனக்காக அவ்வளவு அழுதுருக்காங்க, அவ்வளவு வந்து வருத்தப்படுத்திருக்காங்க. எனக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருந்து அவங்கள நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் ரொம்ப மன உடைஞ்சு பேசிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அப்புறம் அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸால தான் எனக்கு இவ்வளவு வாய்ப்பும் கிடைச்சது. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபேன்ஸையும் நான் வந்து ஹாப்பி படுத்தணும்னா பாட்டால தான் முடியும்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த புதுசா லேட்டஸ்டா பாட்டு ரிலீஸ் ஆடினே இருப்போம். அந்த பாட்டுல வந்து நான் வந்து ஃபேன்ஸ் ஹாப்பி படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய பாட்டு வருது, அதுல ஃபேன்ஸ் இன்னும் ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்தே சொல்லியிருக்காரு. அண்ட் கானா வினோத் இன்னொரு படியில என்ன கேட்டீங்க, எஸ்கே ரோஸ்ட் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். எஸ்கே அவரை ரோஸ்ட் பண்ணிருக்காரு. அப்படி என்ன ரோஸ்ட் பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ரோஸ்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கலாச்சி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம பிக் பாஸ் சீசன் 7 ரன்னர் மணி அவங்க வந்து இவங்க எஸ்கே ஷூட்டுக்கு ஏதோ போகணும்னு சொல்லிட்டு ஏதோ கானா வினோத் சொல்லியிருக்காரு. கானா வினோத் வந்து யார் அது எஸ்கேன்னு வேற கேட்டிருக்காராம். அதுக்கப்புறம் எஸ்கேனா சிவகார்த்திகேயன் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன பேரை மாத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே வந்து கானா வினோத் கலாச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். செம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கானா வினோத் வந்து ஜிவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணி, அப்புறம் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கானா வினோத். அப்புறம் பாத்தீங்கன்னா பார்வை பத்தி அப்டேட் நீங்க கேட்டீங்கன்னா பார்வை பத்தி அப்டேட் ஒன்னு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ட்ரிப் போக போறாங்கன்னு தான் சொல்லுவோம். அந்த ட்ரிப்பை பத்தி அப்டேட் தான் பார்வை பத்தி கிடைச்சிருக்கு. மற்றபடி ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. அண்ட் கமுதினை பத்தி சுத்தமா எதுவும் அப்டேட் கிடைக்கல. அவர் இப்போ வந்து ஏதோ ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றது, அதுக்கப்புறம் சீஃப் கெஸ்டா போறது, இந்த அப்டேட் மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கு. மத்தபடி எந்த அப்டேட்டும் கிடைக்கல. இந்த சீரியல் வருவாரான்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணு அந்த அப்டேட் ஒன்னும் கிடைக்கல. பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. அண்ட் ரம்யா ஜோ பத்தி கேட்டீங்கன்னா ரம்யா ஜோ வந்து இன்னும் அவங்க வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இன்னும் அவங்களுக்கு இன்னும் வந்து இன்னும் அப்படியே எந்த அப்டேட்டும் கிடைக்கல. இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் மட்டும் தான் இருக்கு. அண்ட் கெமியை பத்தி என்ன அப்டேட்னு கேட்டீங்கன்னா கெமியை பாத்தீங்கன்னா ஒரு 3 படம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு வெப் சீரிஸ் வர சொல்லியிருந்தாங்க. அந்த வெப் சீரிஸ் எல்லாத்துலயும் பிஸியா இருக்காங்க போல. வெளியே வரல, இன்னும் வெளியிலேயே அவங்க வரல. சோ அந்த அளவுக்கு பிஸியா இருக்காங்க. அந்த 3 படத்துல அந்த ஒரு வெப் சீரிஸ் ரொம்ப பிஸியா இருக்காங்க போல. பாப்போம் எப்ப வராங்க எப்படி வராங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த அப்டேட் தான் ஒருத்தர் போய் வெளில போய் நான் பணம் பண்றேன் அப்படின்னு சொன்ன ஒரு அப்டேட் கொடுத்தாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இன்னமும் வெளில வந்து பிக் பாஸ் கான்டெஸ்ட் ஒருத்தரை கூட கூப்பிடாம இருக்காருன்னு தான் சொல்ல. யாருன்னு கேட்டீங்கன்னா பிரவீன் காந்தி. டைரக்டர் பிரவீன் காந்தி வந்து உள்ள இருக்க பேர் சொல்லியிருப்பாங்க ஜோடி 2 எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஜோடி 2வா விடுங்க, இப்போ வந்து பிக் பாஸ் கான்டெஸ்ட் எல்லாத்தையும் வச்சு ஒரு படம் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தோட அப்டேட் இன்னும் காணோம். அவர் வந்து இன்னும் ஒரு அப்டேட் இல்லைன்னு சொல்லணும். ரீசெண்டா வந்து ஏதோ ரசிகர் மன்ற ஓட்டிங் ஏதோ ஒன்று போயிருக்காங்க. அவரை பத்தி இன்னும் ஒரு அப்டேட் வரல. பிரவீன் ராஜை பத்தி இன்னும் ஒரு அப்டேட் வரல. இவங்களை பத்தி இந்த அப்டேட் வரலன்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் இருக்கா இல்ல நிறைய பேர் டவுட். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட ஷூட் போயிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் எதுவுமே நடக்கல, எல்லாமே ரூமர்ஸ் தான். பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பத்தி ஒரு அப்டேட் வரல, ஒண்ணுமே நடக்கல. பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு ஒரு ஸ்டேஜ் கூட ரெடி பண்ணல, அந்த அளவுக்கு தான் இருக்கு. சோ பிக் பாஸ் கொண்டாட்டம் இப்போதைக்கு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். பாப்பா என்ன நடக்குது. அண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 10 விரைவில் சொல்லிட்டு நிறைய இடத்துல பாக்குறேன். ஆனா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 10 விரைவில்னா கிடையாது, அக்டோபர் 5 தான். அது மட்டும் தான் வந்திருக்கு. விரைவில் வந்துச்சுன்னா அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி விரைவில் சொல்லிட்டு நம்மளே ஹைப் ஏத்தி ரொம்ப காத்துட்டு இருக்க மாதிரி ஆயிடும். அதனால அக்டோபர் மந்த் தான். ஆனா ஜூலை மந்த்ல இருந்து ஜூன் மந்த் லாஸ்ட்ல இருந்து நமக்கு அப்டேட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அக்டோபர் மந்த் தான் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 10 ஸ்டார்ட் ஆக போகுது. எப்பயுமே வழக்கம் போல அப்படிதான் ஸ்டார்ட் ஆக போகுது. விரைவில் அவங்களே சொல்லிடுவாங்க, அப்ப பாத்துக்கலாம். ஆனா இது வரைக்கும் அந்த அப்டேட் அப்படி வரல. அக்டோபர் மந்த் தான் வந்து பிக் பாஸ் 10. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் 10 ஹவுஸ் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் யாரு அதனால என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிருக்கோம். நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க, அது வீடியோ இருக்கும், அதை பாருங்க. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதான் நம்மளோட பிக் பாஸ் 9 அப்டேட்டோட லாஸ்ட் வீடியோ. இதே நிறைய வீடியோ சொல்லிட்டேன். இந்த வீடியோ எதுக்காக வந்தேன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் கானா வினோத் தான். கானா வினோத் பத்தி அப்டேட் சொல்லி ஆகணும் தான் வந்தேன். சரி இப்போ பிக் பாஸ் 9 அப்டேட்டோட முடியுது. நெக்ஸ்ட்ல இருந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வரப்போகுது. எல்லாமே உங்களுக்கு யார ட்ரோல் பண்ணி யார ரோஸ்ட் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக என்ன பண்ணுங்க, மறக்காம அந்த ஹைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதை விட நம்ம வீடியோ முடிஞ்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஹைப் பட்டன் கொஞ்சம் அமுக்கி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.